எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை நாங்கள் தான் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஜேபி வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. டெல்லியில் வந்து அது வந்து நிறைய வந்து பேசும் பொருளாச்சு. அது வந்து என்னென்னா அதில் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்க நிறைய பேர் டீடைன் பண்ணப்பட்டிருந்தாங்க, அரெஸ்ட்டும் பண்ணப்பட்டிருந்தாங்க அக்ராஸ் த கண்ட்ரி. அதான் சிஜேபி மண்டே அன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்யூஸ் பண்ணியிருக்காங்க சென்டரை வந்து அவங்க அஷ்யூரன்ஸை வந்து ப்ரீச் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து அந்த டிமாண்டை 3 டிமாண்டு வச்சுருந்தாங்க. அந்த டிமாண்டில் வந்து அவங்கள போலீஸ் ஆக்ஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்திருக்காங்க கவர்மெண்ட்டு. அது வந்து 25th அக்ரிமெண்ட் வந்து போட்டிருந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அஜிடேஷன் அதுக்கப்புறம் தான் வந்து நிறுத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சிஜேபி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் என்ன வார்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து, நாங்கள் திரும்பி ப்ரொட்டஸ்ட்டை மறுதொடக்கம் பண்ணுறதுக்கு தள்ளப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சப்போஸ் கவர்மெண்ட் வந்து கேசஸை விட்ரா பண்ணாமல் ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் வந்து எங்களுக்கு டியூஸ்டேக்குள்ளே கொடுக்கல அப்படின்னா வந்து ப்ராமிஸ் பண்ண மாதிரி திரும்பி இங்கே வந்து ப்ரொட்டஸ்ட் நடக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நியூஸ் கான்ஃபரன்ஸ் சீனியர் அட்வொகேட் அண்ட் எம்பி கபில் சிபல் அவருடைய ரெசிடென்ஸ் கிட்ட அட்ரஸ் பண்ணும்போது சிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் வந்து சௌரவ் தாஸ், அசுதோஷ் ரங்கா அப்படிங்கிறவங்க, அப்புறம் வந்து ரத்னா சிங் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பிரின்சிபல் அக்ரிமெண்ட் அந்த இது வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு ப்ரொட்டஸ்டர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஒப்புதல் கொள்கையில் வந்து புதுசாக எந்த ஒரு எஃப்ஐஆரும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்படலை அப்படிங்கிறத வந்து ப்ரொட்டஸ்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸிஸ்டிங் கேஸ் அப்படிங்கிறதுல வந்து அந்த வந்து விட்ரா பண்ணியிருக்காங்க. போலீஸ் ஆக்ஷன் வந்து அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து என்ன ஆயிருக்குன்னா கண்டினியூ ஆகிருக்கு செவரல் ஸ்டேட்ஸ்லேயே சொல்லியிருக்காங்க, நிறைய ஸ்டேட்ஸில் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. பிஜேபி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், கம்ப்ளீட்டு வந்து ப்ரீச்சாக தான் இருக்குது, அக்ரிமெண்ட் வந்து அகெயின்ஸ்டாக வந்து போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க ப்ரொட்டஸ்டர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் டிமாண்டில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஜேபி ப்ரொட்டஸ்டர்ஸ்க்கு எதிராக வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது அதனால தான் அவங்க வந்து ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் வேணும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ரங்கா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆர்கனைசேஷன் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க ரிட்டர்ன் டிராஃப்ட்டு, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அது என்ன அப்படிங்கிறத இவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க கவர்மெண்ட்டோடைய ரிட்டர்ன் கமிட்மெண்ட்காக அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சிஜேபி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து அவங்க ரிப்ளை பண்ணுறதை பொறுத்து தான் திரும்பி வந்து அவங்க ப்ரொட்டஸ்ட் வந்து தொடருமா என்ன ஏதுங்கிறது தெரியும். சொல்லியிருக்காங்கன்னா அக்ரிமெண்ட் வந்து அதான் நேற்று சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி வெளில வந்து எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இப்போ ப்ரொட்டஸ்டர்ஸும் வந்து ரிலீஸ் பண்ணப்படலை அக்ராஸ் த ஸ்டேட்னால் கண்டிப்பாக ப்ரொட்டஸ்ட்டு தொடரும் அப்படிங்கிறத வந்து திரும்பி வந்து ரீஸ்டார்ட் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ப்ரொட்டஸ்ட்டை வந்து விட்ரூ பண்ணதுக்கு காரணம் வந்து ஜந்தர் மந்தரில் நேஷ்னல் கால், அதாவது குட் ஃபெய்த், அதாவது ஒரு நல்ல நம்பிக்கையின் பேரில் தான் நாங்கள் வந்து அதை வந்து குவிட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு டவுட்டாக தான் இருந்தது, ஒன்ஸ் அந்த அஜிடேஷன் கம்மி ஆன உடனே வந்து கவர்மெண்ட் திரும்பி வந்து டார்கெட் பண்ணுறாங்க பீப்புளை இண்டிவிஜுவலாக அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ளேம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இதை ஒட்டி கொஞ்சம் பயம் இருந்தது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. கிரெடிபிள் அப்ரிஹென்ஷன் இருந்தது அப்படின்னு. ஏன்னா இதே மாதிரி வந்து ஒரு இன்சிடெண்ட் வந்து ப்ரீவியஸ் ப்ரொட்டஸ்ட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தாஸுங்கிறவர் அப்படிங்கிற ஒரு அலிஜிட்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிப்போர்ட்ஸ் அதாவது ஆஃப் போலீஸ் ஆக்ஷன் வந்து என்ன ஆயிருக்குன்னா எமர்ஜ் ஆகிட்டுருக்கு அக்ராஸ் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொல்கட்டாவில் வந்து 11 எஃப்ஐஆர்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து 10 வந்து அகைன்ஸ்ட் முஸ்லீம்ஸ் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. பீகாரில் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கேசஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சிவன், பாட்னா, அப்புறம் சப்ரா அந்த எல்லா இடத்துலையும் எஃப்ஐஆர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. 144 பீப்புள் அண்ட் 5000 அன்நேம்டு பர்சன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பீகார் போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பீப்புள் வந்து அதாவது 694 பீப்புள் வந்து டீடைன் பண்ணப்பட்டிருக்காங்க அக்ராஸ் த ஸ்டேட்டு ஃபாலோயிங் அந்த இது வந்து ஜூலை 25th அந்த பந்துக்கு அப்புறம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ 10 பீப்புள் வந்து அரெஸ்ட்டும் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்புறம் எஃப்ஐஆரும் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது அவங்க அன்ஐடென்டிஃபைடு பீப்புள் அப்புறம் வந்து அது மர்டரை வந்து பண்ணுறதுக்கு அட்டம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே அலிஜிட்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா, போலீஸ் வந்து இன்வோக் பண்ணியிருக்காங்க சீரியஸ் அதாவது கிரிமினல் சார்ஜஸ் அகெயின்ஸ்ட் ப்ரொட்டஸ்டர்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து
ரிசீவ் பண்ணியிருக்கோம் ரிப்போர்ட்ஸை போலீஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க AK-47, அதாவது ப்ரொட்டஸ்டர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக. அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க வந்து அந்த மர்டர் கேஸ் அந்த இதை வந்து இது பண்ணியிருக்காங்க, ஃபைல் பண்ணியிருக்காங்க ப்ரொட்டஸ்டர்ஸ்க்கு எதிர்க்க இது அகெயின்ஸ்டாக அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நான் பெயிலபிளில் வர்ற மாதிரி வர முடியாத அளவுக்கு வந்து கேஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வந்திருக்கு, ரிப்போர்ட்ஸ் வந்திருக்குங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. பட் எப்படி வந்து அவங்களுக்கு எந்த சோர்ஸ்லேருந்து வந்தது அப்படிங்கிறது தெரில. சிபல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு 1 crore டுவர்ட்ஸ் அந்த லீகல் எய்ட் ஃபண்ட் ஃபார் ப்ரொட்டஸ்டர்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ஃபேஸிங் கிரிமினல் கேசஸ் அண்ட் அப்பீல்டு அந்த லாயர்ஸ் அந்த இதுக்கெல்லாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சிவில் சொசைட்டி மெம்பர்ஸ்க்கு அந்த சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்கல்ல, அதுக்கு சிஜேபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நெட்வொர்க் ஆஃப் லாயர்ஸ் லீகல் அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொட்டஸ்டர்ஸ்க்கும் அப்பீல் பண்ணுறது. அதாவது வந்து அட்வொகேட்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி வந்து அந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, ஆர்கனைசேஷன் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதனுடைய வெப்சைட் வந்து சாக்ஷி அப்படின்னு சொல்லி இந்த காக்ரோச்சஸ் அந்த பார்ட்டி அந்த இது வந்து இப்போ லைவில் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபோட்டோகிராஃப்ஸ், வீடியோஸ் அண்டு அந்த டெஸ்டிமோனிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸுடைய அந்த அராஜகமெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து நாங்கள் ப்ரூஃபோடு கொண்டு வருவோம். அதாவது டியூரிங் அந்த July 20 சன்செட் அந்த செலவு மார்ச்சில் இருந்ததெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எவிடன்ஸாக அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. பிஜேபி என்ன ஃபர்தராக அலிஜிடாக சொல்லியிருக்காங்கன்னா வந்து காப்பீஸ் ஆஃப் எஃப்ஐஆர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது ப்ரொட்டஸ்டர்ஸ்க்கு எதிராக, அதை வந்து கொடுக்கப்படலை அவங்களுக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்ட் ஆஃப் தி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இதில் வந்து அவங்க சென்டர் July 25 வந்து அதை ரீச் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்டர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இவங்க ப்ரொட்டஸ்ட்டை வந்து திரும்பி வந்து ரெஸ்யூம் பண்ண போகிறாங்களா, இல்லாட்டி வந்து அப்படியே விட்டுருவாங்களா அப்படிங்கிறது தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.